உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தர்ராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். வணக்கம். கன்சியூமர் அதாவது நுகர்வோர் யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒருவர் ஏதாவது ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கினாலோ அல்லது விலை கொடுத்து ஏதேனும் சேவைகளை உபயோகித்தாலோ அவர்கள் நுகர்வோர் அப்படின்னு கருதப்படுவார். உதாரணத்துக்கு ஒரு வாஷிங் மெஷின், அப்படி இல்லைன்னா ஒரு மொபைல் போன், இதை நீங்க விலை கொடுத்து வாங்குறப்ப நீங்க நுகர்வோர் அப்படின்னு கருதப்படுவீங்க. அப்படி இல்லைன்னா வங்கியில நீங்க ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க, அப்ப நீங்க பேங்கிங் சர்வீசஸை உபயோகிக்கிறீங்க. இல்லைன்னா ட்ரெயின் டிக்கெட், ஏர் டிக்கெட் இதெல்லாம் வாங்கி நீங்க டிராவல் பண்றீங்கன்னா அப்ப இந்த ரயில்வே சர்வீசஸ், ஏர்லைன் சர்வீசஸ் இந்த சேவைகளை பணம் கொடுத்து யூஸ் பண்றீங்க. அப்ப நீங்க நுகர்வோர் அப்படின்னு கருதப்படுவீங்க. இந்த பொருள்களை வாங்குவது, சேவைகளை உபயோகிப்பது இதெல்லாம் ஆன்லைன்லாவும் இருக்கலாம், ஆஃப்லைன் அப்படின்னும் இருக்கலாம். இப்பெல்லாம் நம்ம நேரடியா கடைக்கு போய் பொருள்களை எல்லாம் வாங்கறது இல்ல, நம்ம ஆன்லைன்ல வாங்குறோம். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன்ல வாங்கினாலும் நீங்க நுகர்வோர் அப்படின்னு தான் கருதப்படுவீங்க. பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 இருந்தது. அதுதான் ரொம்ப நாளா இருந்தது. ஆனா அந்த இ-காமர்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்றதுக்காகவே இந்த புதிய சட்டம் 2019 கொண்டு வந்தாங்க. இப்போ ஆன்லைன், ஆஃப்லைன், டெலிஷாப்பிங், டிஜிட்டல், எலக்ட்ரானிக் சர்வீசஸ், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இது எல்லாமே விலை கொடுத்து இந்த சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணனா நீங்க நுகர்வோர் அப்படின்னு தான் கருதப்படுவீங்க. இந்த நுகர்வோர் அப்படின்னு சொல்றதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் சட்டம் சொல்லுது. நீங்க வாங்குற பொருள் விலை கொடுத்து வாங்கணும். அது தவிர நீங்க வாங்குற பொருள் உங்க சுய உபயோகத்திற்காக இருக்க வேண்டும். நீங்க வாங்குற பொருள் இந்த கமர்ஷியல் பர்பஸ்க்காக நீங்க வாங்குனீங்கன்னா நீங்க நுகர்வோர் அல்ல அப்படின்னு சட்டம் சொல்லுது. இந்த கமர்ஷியல் பர்பஸ் அப்படின்னா என்ன? உதாரணத்துக்கு நீங்க உங்க ஆபீஸ்க்காக ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க. அந்த ஆபீஸ் உங்க வணிகத்துக்காக நீங்க நடத்துறீங்க. இப்ப இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்க கிளைம் போட்டப்ப ஏதாவது குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க அந்த ஆபீஸ்க்காக வாங்கினதுனால நீங்க நுகர்வோர் அல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நீதிமன்றங்கள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்க வாழ்வாதாரத்துக்காக, அதாவது உங்க லைவ்லிஹுட்காக நீங்க அதை வாங்கிருந்தீங்கன்னா, ஆபீஸ் நடத்துறீங்கன்னா அப்ப நீங்க நுகர்வோர் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. இப்ப அந்த பொருளை நீங்க வாங்கி மறுபடியும் விற்கிறதுனா அப்ப நீங்க நுகர்வோர் அப்படின்னு கருதப்பட மாட்டீங்க சட்டத்துல. இதுதான் நுகர்வோர் அப்படின்னு என்னன்னு நுகர்வோர் உரிமைகள். சட்டத்துல ஒரு 6 உரிமைகள் கொடுக்கறாங்க நுகர்வோருக்கு. இப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு பொருளை வாங்கி மறுபடியும் விற்கிற மாதிரி இருந்தா அது ரீசேல் அப்படின்ற இதுல நீங்க அது கமர்ஷியல் பர்பஸ் அப்படின்னு வந்துரும். சோ நீங்க நுகர்வோர் அப்படின்னு கருதப்பட மாட்டீங்க. மற்றபடி நீங்க எந்த பொருளை வாங்கினீங்கனாலும் இல்லைன்னா ஏதாவது சேவைகளை அணுகினாலும் நீங்க கன்சியூமர் அப்படின்னு நீங்க கருதப்படுவீங்க. நீங்க நுகர்வோர் அப்படின்னு கருதப்பட்டீங்கன்னா நீங்க இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை அமலுக்கு கொண்டு அதுல கொடுக்கிற ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க நுகர்வோர் அப்படின்ற கிளாசிபிகேஷன்ல வந்துட்டீங்கன்னா நுகர்வோருக்கு சில உரிமைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல. இந்த நுகர்வோர் உரிமைகள் எல்லாம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதல் உரிமை ரைட் டு சேஃப்டி, அதாவது ரைட் டு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழ்ல பாதுகாப்பு உரிமை. இந்த உரிமையில நம் உயிருக்கோ உடைமைக்கோ ஆபத்தான பொருட்களை விற்க கூடாது. இதுதான் நம்மளுக்கு ரைட் டு சேஃப்டின்னு கொடுக்கறாங்க. இப்ப இது ஏதாவது அபாயகரமான பொருட்களை நம்மளுக்கு வித்தாங்கன்னா இதுல இருந்து நம்மளுக்கு இந்த சேஃப்டி கொடுக்கறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கன்சியூமர் ரைட், ரைட் டு சேஃப்டி ப்ரொடெக்ஷன். அடுத்த ரைட் ரைட் டு பி இன்ஃபார்ம்ட், அதாவது தகவல் அறியும் உரிமை. இப்ப பொருட்களோட குவான்டிட்டி, குவாலிட்டி, வெயிட், பியூரிட்டி, இதோட விலை இதெல்லாம் எந்த கம்பெனி நம்மளுக்கு அந்த பொருளை விற்கிறாங்களோ இதெல்லாம் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த பொருட்கள் மேல இதெல்லாம் குறிப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்குறோம்னா அந்த பொருளோட இன்கிரீடியன்ட்ஸ் எதை வச்சு அந்த பொருளை பண்ணியிருக்காங்க, இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் அவங்க குறிப்பிடணும். அதே மாதிரி வெயிட், இது எவ்வளோ கிராம்ஸ், இது எவ்வளோ கிலோகிராம்ஸ், இந்த வெயிட் அந்த பொருள் மேல குறிப்பிட்டு இருக்கணும். அதே மாதிரி அந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த யூசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த யூசேஜ் மெத்தட் எல்லாம் போட்டிருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு வண்டி வாங்குறோம். இப்ப எல்லாம் சமீபத்துல எல்லாம் எலக்ட்ரிக் வண்டி எல்லாம் வருது. சோ இப்ப இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இது வாங்குறப்ப அதுல நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், அந்த வெஹிக்கிள் எவ்வளவு நேரம் அந்த வெஹிக்கிள் சார்ஜுக்கு போடணும், எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எவ்வளவு நாளுக்குள்ள அதை சர்வீஸுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் குறிப்பிட்டு இருக்கணும். இதுதான் ரைட் டு பி இன்ஃபார்ம், தகவல் அறியும் உரிமை அப்படின்வாங்க. இந்த இதெல்லாம் இருந்தாதான்
நம்மளுக்கு அது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இந்த ரைட்டு வந்து சட்டத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா நம்ம கொடுக்குற விலைக்கு ஏற்ற பொருள் நம்ம வாங்குறோமா அப்படின்னு நம்ம அறிஞ்சிக்கலாம். மேலும் இந்த அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள், இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த உரிமையை கொடுக்கறாங்க சட்டம் நம்மளுக்கு. அடுத்த ரைட்ஸ் வந்து ரைட் டு சூஸ் குட்ஸ் அட் காம்படிட்டிவ் பிரைசஸ். இது வந்து தேர்வு செய்யும் உரிமை. இப்போ ஒரே பொருளை வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து உருவாக்குறாங்க, விலைக்கு விற்கிறாங்க. ஒரு கம்பெனி வந்து இதை தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்மளுக்கு திணிக்க முடியாது. நம்மளுக்கு அந்த தேர்வு செய்யும் உரிமை இருக்கு. நம்மளுக்கு இஷ்டமான பொருளை வந்து நம்ம பார்த்து எக்ஸாமின் பண்ணி நம்ம விலையை பார்த்து அந்த வெயிட், குவாலிட்டி, பியூரிட்டி எல்லாம் பார்த்து நம்ம வந்து எது நம்மளுக்கு பிடிக்குதோ அதை நம்ம வாங்கலாம். ஸோ எதுவும் நம்ம மேல திணிக்க கூடாது. இதுதான் வந்து ரைட் டு சூஸ் த குட்ஸ், தேர்வு செய்யும் உரிமை. அடுத்தது வந்து ரைட் டு பி ஹர்ட், கேட்டறியும் உரிமை. இது வந்து நுகர்வோர் நலன்கள் தொடர்பாக இந்த கேள்வி எழுப்பும் உரிமை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்கன்னா நம்ம அதை பற்றி கேள்விகள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எதை வைத்து செய்திருக்கிறீர்கள் இந்த ப்ராடக்டை, எவ்வளோ வெயிட், எல்லாமே நம்ம கேட்டு அறிந்து பியூரிட்டி என்ன அப்படின்னு அவங்க வந்து கடமைப்பட்டிருக்காங்க நம்மளுக்கு சொல்றதுக்கு. ஸோ இதை வந்து கேட்டு அறிந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் ரைட் டு பி ஹர்ட், கேட்டறியும் உரிமை. அடுத்தது ரைட் டு சீக் ரிட்ரெசல், குறை தீர்க்கும் உரிமை. பொருட்கள் அல்லது சேவைகள் இதுல வந்து குறைபாடு ஏதாவது இருந்தால், நம்மளுக்கு அதனால பாதிப்பு ஏற்பட்டால் இதுக்காக நம்ம குரல் எழுப்பி இழப்பீடு பெற உரிமை. நீதிமன்றங்கள் நாடுவும் உரிமை. இதுதான் வந்து ரைட் டு சீக் ரிட்ரெசல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ரைட் டு கன்சியூமர் அவேர்னஸ். இது வந்து நுகர்வோர் கல்வி உரிமை. இப்ப நுகர்வோருக்கு இந்த உரிமைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லையா, சட்டத்துல எவ்வளவோ உரிமைகள் கொடுத்திருக்காங்க நுகர்வோருக்கு. அதை பற்றி அறிந்து கொள்ளும் உரிமை நம்மளுக்கு இருக்கணும். இதுதான் அவேர்னஸ். நம்மளுக்கு எல்லாம் சட்டத்தை பத்தி அவேர்னஸ் இருக்கணும். அதுதான் ரைட் டு கன்சியூமர் அவேர்னஸ். கன்சியூமர் உரிமைகள்லாம் மீறப்பட்டால் சட்டம் என்ன வழிவகுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில்ஸ் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில்ஸ் வந்து மாவட்ட அளவிலும் இருக்கு, மாநில அளவில், அப்புறம் தேசிய அளவில், இந்த மாதிரி 3 நிலைகள்ல அமைச்சிருக்காங்க. இந்த கவுன்சில்ஸ்ல வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களும் மெம்பர்ஸா இருக்காங்க, இல்ல எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க எல்லாம் கூட மெம்பர்ஸா இருக்காங்க. இப்ப இந்த கவுன்சில்ஸ எதுக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னா நுகர்வோர் உரிமைகளை பாதுகாத்து இது விஷயமா கவர்மெண்ட்க்கு அட்வைஸ் பண்றதுக்காக இந்த கவுன்சில்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். நகையை வந்து ஒருத்தர் அடமானம் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு தனியார் நிறுவனத்திலயோ அப்படி இல்லைன்னா வங்கிகள் இல்லைன்னா பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனி இதுலலாம் நம்ம வந்து நகையை அடமானம் வச்சு லோன் வாங்குறோம். இப்போ அந்த நகையை அடமானம் வைக்கிறப்ப அந்த நகையோட பியூரிட்டியை செக் பண்றாங்க. இந்த பிரைவேட் கன்சர்ன்ஸ் பேங்க் எல்லாம் பியூரிட்டி செக் பண்ணிட்டு தான் அந்த நகைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்றாங்க. இப்போ நம்ம எல்லாம் பணமும் கட்டிட்டு அந்த நகையை திரும்பி வாங்குறப்ப சில வங்கிகள் வந்து அந்த பியூரிட்டி டெஸ்ட் எல்லாம் பண்றதில்ல. அந்த நகையை கொடுத்துட்றாங்க, நாமளும் அந்த நகையை வாங்கிட்டு வந்துடுறோம். அப்புறம் பார்த்தோன்னா அது கவரிங் நகையா இருக்கு. சமீபத்தில் இது நடந்திருக்கு, நிறைய நியூஸ்லயும் பார்த்துருக்கோம். போய் அந்த நகையை அடமானம் வச்சவங்க வங்கியில இருந்து வாங்கிட்டு வந்து பார்த்தா அது 2 நாள்ல கருத்து போகுது. கவரிங் நகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் கேசஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில்ஸ் இதுக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில்ஸ் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணலாம். சில சட்டங்களை கொண்டு வரவோ இல்லை சட்ட திருத்தங்களை கொண்டு வரவோ, இந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுக்குறப்போ நீங்கள் பியூரிட்டி டெஸ்ட் பண்ணணும் பேங்க்கு அப்படின்னு சட்ட திருத்தங்களை கொண்டு வரலாம். இதுதான் இந்த கவுன்சில்ஸோட கடமைகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைல் ஃபோன் எல்லாம் இஎம்ஐல வாங்குறோம். இது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இஎம்ஐல வாங்குறப்ப சில கம்பெனி என்ன பண்றாங்க, இஎம்ஐல கொடுக்குறப்ப ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க இந்த மொபைல் ஃபோன்ஸ்ல. நீங்க அந்த இஎம்ஐ ஒரு தடவை கட்டலன்னா அவங்க அந்த ரிமோட் லாக்கிங் ஆப் இதை வச்சு என்ன பண்ணிடுறாங்க, உங்க மொபைல் போனை வந்து லாக் பண்ணிடுறாங்க. நீங்க இஎம்ஐ கட்டலன்னா அதுல அந்த போனே நீங்க யூஸ் பண்ண முடியாது. அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு அந்த பேமெண்ட் பண்ற ஆப் மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கும். மற்ற எதுவுமே உங்க ஸ்மார்ட் போன்ல நீங்க போன் கால் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க லோன் கட்டி முடிச்ச அப்புறம் கூட அந்த ஆப் வந்து நம்ம போன்ல இருக்கா, அந்த கம்பெனி இந்த போன் மேல கண்ட்ரோல் வச்சிருக்காங்களா அப்படின்லாம் நம்மளுக்கு சந்தேகம் வரும். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் வச்சிருந்தாங்கன்னா நம்ம ஸ்மார்ட் போன்ல தான் எல்லாமே இப்ப சேவ் பண்றோம். எல்லா பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்மார்ட் போன்ல சேவ் ஆயிருக்கு. அப்ப அந்த கம்பெனிக்கு இன்னும் அந்த போன் மேல கண்ட்ரோல் இருக்குன்னா நம்ம ரைட் டு பிரைவசி அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லயும் நம்ம இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில்ஸுக்கு போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா
இதெல்லாம் தடுக்கிறதுக்காக அவங்க வந்து சட்டம் போடுறதுக்கு கவர்மெண்ட்க்கு அட்வைஸ் பண்ணலாம். இதுதான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில்ஸோட கடமைகள். இது தவிர சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு கூட சட்டத்துல வச்சிருக்காங்க. இதுலயும் நம்ம நுகர்வோர் உரிமைகளை மீறினால் நம்ம வந்து அவங்களுக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். இப்போ இந்த மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், விளம்பரங்கள் நிறைய பண்றாங்க நிறைய கம்பெனிஸ் எல்லாம். அதெல்லாம் தவறுதலா அந்த ப்ராடக்ட் அப்படி இல்லைனாலும் ஏதோலாம் சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், விளம்பரங்கள் பண்றாங்க. இதை பத்தி நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாலும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி உடனடியாக இதை வந்து தடுப்பாங்க. இவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ண கூட பவர்ஸ் இருக்கு. ஸோ இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி சட்டத்துல உருவாக்கியிருக்காங்க. இது தவிர நுகர்வோருக்கு பொருட்களில் குறைபாடு அல்லது சேவை குறைபாடு அல்லது நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் இதனால நுகர்வோர் பாதிக்கப்பட்டால் நீதிமன்றங்களை நாம் அணுகலாம். இப்ப கம்ப்ளைண்ட் ஃபைலிங் எல்லாம் ஆன்லைன்ல பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல எல்லா பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி அதை வந்து கோர்ட்டோட ரெஜிஸ்ட்ரி சரி பார்த்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு நம்பர் கொடுப்பாங்க. ஆன்லைன்ல எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஃபைல் பண்ண அப்புறம் 7 நாளுக்குள்ள பிசிக்கல் காப்பீஸ் எல்லாம் ஃபைல் பண்ணணும். இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும்னு பார்க்கலாம். கம்ப்ளைனன்ட், நுகர்வோர் யார் அந்த கேஸ் போடுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுக்கணும். அப்புறம் யார் மேலே நீங்கள் வந்து இந்த கேஸை போடுறீங்க, அதாவது யார் மேலே நீங்கள் போடுறீங்களோ அவங்கள ஆப்போசிட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறைபாடு யாரால் நடந்தது அதை வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ், அட்ரஸ் அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெஹிக்கிள், இந்த வெஹிக்கிளில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்ததுன்னா அந்த வெஹிக்கிளோட மேனுஃபேக்சரர் மேலேயும் நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுவீங்க. அந்த வெஹிக்கிளில் வந்து செல்லர், அதை விற்றவங்க மேலேயும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவீங்க. ஸோ எல்லா ஆப்போசிட் பார்ட்டிஸோட நேம் அண்ட் அட்ரஸஸ் எல்லாம் நீங்கள் போடணும். அடுத்தது என்னைக்கு நீங்கள் அதை வாங்குனீங்க, என்னைக்கு இந்த குறைபாடு நடந்தது, அந்த சேவைகளில் என்ன குறைபாடு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லணும். அப்புறம் அந்த குறைபாடு நடந்த தேதியிலிருந்து 2 வருடத்துக்குள்ள இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கூட நீங்கள் அதில் குறிப்பிடணும். அப்புறம் என்ன லாஸ் ஆச்சு, உங்களுக்கு இந்த குறைபாடுனால என்னென்ன நஷ்டம் ஆச்சு, என்ன மன உளைச்சல் ஆச்சு, இதெல்லாம் நீங்கள் குறிப்பிடணும். லாஸ்ட்ல நீங்கள் என்ன ரிலீஃப் கேட்குறீங்க, அந்த பொருளுக்கு ஏற்ற பணம் நீங்கள் கேட்குறீங்களா, நஷ்ட ஈடு நீங்கள் கேட்குறீங்களா, மன உளைச்சலுக்காக நஷ்ட ஈடு, இந்த காம்பன்சேஷன் என்ன கேட்குறீங்களோ அது ப்ரேயர் காலமில் நீங்கள் போட வேண்டியிருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறப்ப எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து அது கூட சேர்த்து போடணும். இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதோட இன்வாய்ஸஸ், அது பில் காப்பி, நீங்கள் என்ன டேட்டில் வாங்குவீங்க, என்ன வாங்குனீங்க, இதெல்லாம் அந்த பில்லில் வரும். ஸோ அந்த பில் காப்பி கட்டாயமாக நீங்கள் போட வேண்டியிருக்கும். அப்புறம் அந்த குறைபாடு என்ன இருக்குன்றதுக்கு எவிடன்ஸாக, இப்போ ஃபோட்டோகிராஃப்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அந்த பொருளை. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் இப்போ ஏதாவது குறைபாடு வந்தால் நம்ம உடனே என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு விற்றவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணுவோம், லெட்டர்ஸ் போடுவோம், இமெயில்ஸ் எழுதுவோம், இந்த மாதிரி குறைபாடு இருக்குன்னு சொல்லி நம்ம இதெல்லாம் எழுதுவோம். ஸோ அந்த காப்பி ஆஃப் அந்த லெட்டர்ஸ், இந்த இமெயில்ஸ், அப்படி இல்லைன்னா வழக்கறிஞர் நோட்டீஸஸ் நீங்கள் அனுப்பிச்சது எல்லாமே வந்து இந்த கம்ப்ளைண்ட்டோட சேர்த்து நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். நுகர்வோர் நீதிமன்றங்கள் இது வந்து 3 நிலைகளில் உள்ளது. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரஸல் கமிஷன், DCDRC அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் அமைச்சிருக்காங்க. இதில் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம், SCDRC, ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரஸல் கமிஷன், இது வந்து ஸ்டேட்டோட கேபிட்டலில், இப்போ தமிழ்நாடு நேரத்தில் சென்னையில் இந்த SCDRC கோர்ட் இருக்கு. அடுத்தது டாப் மோஸ்ட் வந்து தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம், இது வந்து NCDRC, நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிட்ரஸல் கமிஷன், இது வந்து டெல்லியில் இருக்கு. இந்த மாதிரி 3 நிலைகளில் கோர்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு கோர்ட்டில் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணோம்னா அந்த கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது அதிகார வரம்பு என்னன்னு நம்ம பார்க்கணும். இந்த ஜூரிஸ்டிக்ஷன் என்றது டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன், இந்த மாதிரி 2 வகை இருக்கு. டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா எங்க அந்த கம்ப்ளைனன்ட், அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க நுகர்வோர் எந்த இடத்துல வசிக்கிறாங்களோ இல்ல எந்த இடத்துல அவங்க பிசினஸ் பண்றாங்களோ அந்த மாவட்டத்துல இருக்கிற கோர்ட்ல, நம்ம மாவட்டத்திலயோ ஸ்டேட் கமிஷன்லயோ எங்க வருதோ அங்க வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டை தாக்கல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது யார் மேல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோமோ அந்த பர்டிகுலர் கன்சர்ன், அவங்க எங்க வசிக்கிறாங்களோ இல்லைன்னா பிஸ்னஸ் பண்றாங்களோ அந்த மாவட்டத்தில் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம்.
நாம் சென்னையில் இருக்கோம், கால்கட்டாலேருந்து ஏதாவது ஒரு பொருள் ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம். அந்த கம்பெனி வந்து கால்கட்டாவில் இருக்குது, தயாரிக்கிற கம்பெனி. அப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறதுனால நீங்கள் சென்னையில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் இல்லை ஸ்டேட் கமிஷன் அந்த பணம் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 கமிஷனில் நீங்கள் கேஸ் போடலாம். இல்லை நீங்கள் அந்த பொருள் விற்றவங்க கால்கட்டாவில் இருக்கிறதுனால கால்கட்டாலையும் நீங்கள் இதை ஃபைல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எங்க காஸ் ஆஃப் ஆக்ஷன் அந்த குறைபாடு எந்த இடத்துல நடக்குதோ அந்த கோர்ட்ல கூட நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ஸோ இது வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன். இது வந்து பண மதிப்புக்கு ஏத்த மாதிரி அதிகார வரம்பு. இப்ப மாவட்ட ஆணையம், மாவட்ட குறைதீர் ஆணையம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா 50 லட்சம் வரைக்கும் நீங்க வந்து வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் அண்ட் கன்சிடரேஷன் பெய்ட், இது வந்து 50 லட்சம் வரைக்கும் இருந்தா நீங்க வந்து மாவட்ட ஆணையத்துல வந்து நீங்க கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி 50 லட்சத்துல இருந்து 2 கோடி வரைக்கும் அந்த வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் அவ்வளோ இருந்ததுன்னா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்துல நீங்க அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணணும். 2 கோடிக்கு மேல வேல்யூ ஆஃப் த கூட்ஸா இருந்ததுன்னா அப்ப தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இங்க தான் கம்ப்ளைண்ட் நீங்க ஃபைல் பண்ணணும். இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட்டில் ஒரு அமௌண்ட் கிளைம் பண்ணுவீங்க, அந்த கிளைம் அமௌண்ட்டை பொறுத்து இந்த ஜூரிஸ்டிக்ஷன் வராது. வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அது எவ்வளோ இருக்கோ, நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்து அந்த பொருளை வாங்கியிருக்கீங்களோ இல்லை அந்த சேவைக்காக எவ்வளோ பணம் நீங்கள் கட்டியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இந்த ஜூரிஸ்டிக்ஷன் வரும், எந்த கோர்ட்டில் நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணுன்றது. உதாரணமாக நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கியிருக்கீங்க, அந்த பாலிசி வேல்யூ வந்து ஒரு 3 கோடியாக இருக்கலாம். இப்போ ஏதோ குறைபாடு இருக்குது, இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்கள் கிளைமை வந்து செட்டில் பண்ணல. அப்போ நீங்கள் இந்த 3 கோடி நஷ்ட ஈடு கேட்டு நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறீங்க. அப்போ இது இந்த 3 கோடி நீங்கள் கேட்கறதுனால நீங்கள் நேஷ்னல் கமிஷனுக்கு தான் போகணும் அப்படின்னு இல்லை. இந்த இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறப்ப எவ்வளோ ப்ரீமியம் கட்டியிருக்கீங்க அதுதான் அங்கே கணக்குக்கு வரும். நீங்கள் இப்போ 50,000 ப்ரீமியம் கட்டியிருக்கீங்கன்னா நீங்கள் 3 கோடி நஷ்ட ஈடு கேட்டாலும் நீங்கள் இந்த கொடுத்த வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து 50,000ன்றதுனால நீங்கள் வந்து மாவட்ட ஆணையத்தில் தானே நீங்கள் கம்ப்ளைண்ட்டை தாக்கல் செய்யணும். இப்போ 3 நிலை கோர்ட்டெல்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்தது கால வரம்பு அப்படின்னு இருக்கு. நீங்கள் கோர்ட்டில் போய் அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணுன்னா என்ன லிமிட்டேஷனுக்குள்ளே நீங்கள் அது வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும்னு பார்க்கலாம். அந்த குறைபாடு நடந்த தேதியிலேருந்து 2 வருஷங்குள்ளே நீங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் இந்த ஆணையத்தில் வந்து ஃபைல் பண்ணணும். இப்போ 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஃபைல் பண்ண முடியலனாலும் அந்த டிலே வருது இல்லையா, அதை வந்து கண்டோன் பண்ணுறதுக்கு அந்த கோர்ட்ஸ்க்கெல்லாம் பவர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் டிலேயோட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணீங்கன்னா இந்த டிலேக்கான தகுந்த காரணத்தை சொல்லி நீங்கள் இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, நீங்கள் கரெக்டாக அந்த தேதிக்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட் போட முடியல அப்படின்னா இந்த காரணத்தை எல்லாம் சொல்லி அதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா நீதிமன்றங்கள் அதை தகுந்த காரணமாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த டிலேயை கண்டோன் பண்ணி கம்ப்ளைண்ட்டை ஃபைலுக்கு எடுத்துக்கலாம். கம்ப்ளைனன்ட் யார் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்கள தான் கம்ப்ளைனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். யார் யார் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலான்னு பார்ப்போம். நுகர்வோர் வந்து தனிப்பட்ட முறையில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ சேவை குறைபாடுனால அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் கோர்ட்டில். இல்லைன்னா ரெஜிஸ்டர்ட் கன்சியூமர் அசோசியேஷன்ஸ் இது வழியாகவும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். இப்போ பல நுகர்வோர் சேர்ந்து ஒரு ஏதாவது பொருள் வாங்கியிருந்தாங்கன்னா அப்போ எல்லாரும் சேர்ந்து கூட சிங்கிள் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம். இப்போ பொருள் வாங்கியவர் இறந்து விட்டால் இந்த கம்ப்ளைனன்ட் டிசீஸ்ட் அப்படின்னா அவங்களோட சட்டபூர்வமான வாரிசுதாரர்கள் லீகல் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம். இந்த கம்ப்ளைனன்ட் மைனராக இருந்தால், இப்போ மைனர்ஸும் பொருள் அவங்க பேரில் ஏதாவது வாங்குறீங்கன்னா இப்போ மைனர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியாது, அதனால் அவங்க பேரண்ட்ஸோ இல்லை லீகல் கார்டியன் இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு பில்டர் நிறைய ஃப்ளாட்ஸ் ப்ரொமோட் பண்ணி விற்கிறாரு. இப்போ இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாத்துலேயுமே ஏதாவது குறைபாடு வச்சிடுறாரு பில்டர். அப்போ எல்லா கம்ப்ளைனன்ட்ஸும் எல்லா ஃப்ளாட்ஸும் சேர்ந்து சிங்கிள் கம்ப்ளைண்ட்டாகவே ஃபைல் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சேம் டிஃபெக்ட் எல்லா ஃப்ளாட்ஸும் இருக்குது. ஸோ அந்த பில்டருக்கு அகெயின்ஸ்டாக எல்லா கம்ப்ளைனன்ட்ஸும் எல்லா ஃப்ளாட் ஓனர்ஸும் சேர்ந்து கூட கம்ப்ளைண்ட் போடலாம். ஸோ இதுதான் யார் யார் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறான்றது சட்டத்தில் இருக்குது. இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் வழக்கறிஞர் மூலமாகவும் போடலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்ட்டி இன் பர்சன் அப்படின்னு கூட நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் கூட நீங்கள் கோர்ட் ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த கோர்ட் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு ஒரு ஸ்லாப் ரேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த பொருளோட விலை மதிப்பு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோர்ட் ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும்.
5 லட்சத்து வரைக்கும் விலை மதிப்பு என்றால் எந்த கோர்ட் ஃபீயும் வராது, நில் கோர்ட் ஃபீ. 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம்னா கோர்ட் ஃபீ வந்து 200 ரூபாய். 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம்னா கோர்ட் ஃபீ 400 ரூபாய். 20 லட்சத்துலேருந்து 50 லட்சம்னா கோர்ட் ஃபீ 1000 ரூபாய். இந்த மாதிரி ஸ்லாப் ரேட் கொடுத்துருக்காங்க ஆக்ட்ல. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கோர்ட் ஃபீயோட சேர்த்து இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணணும். நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் அலாங் வித் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கோர்ட் ஃபீ நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அந்த நீதிமன்றத்தோட ரெஜிஸ்ட்ரி, இந்த நுகர்வோர் ஆணையத்தோட ரெஜிஸ்ட்ரி வந்து இதெல்லாம் செக் பண்ணுவாங்க சரியா இருக்கான்ட்டு. எல்லாம் நீங்கள் போட்டதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நம்பர் அலாட் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது குறை இருந்ததுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. உங்களை மிச்ச இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க, இதை சரி செய்ய சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்பர் பண்ணுவாங்க. இந்த கம்ப்ளைண்ட் நம்பர் ஆனப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்ல வந்து ஆப்போசிட் பார்ட்டிஸ்க்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. யார் மேல நம்ம கம்ப்ளைண்ட் போட்டிருக்கோமோ அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆப்போசிட் பார்ட்டிஸ்க்கு நோட்டீஸ் கிடைச்ச உடனே அவங்க வந்து அப்பியர் ஆயிட்டு அவங்க தரப்ப என்ன சொல்லணுமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போடுவாங்க. இதை வந்து ரிட்டன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பியர் ஆயிட்டு அவங்களோட வெர்ஷன், ரிட்டன் வெர்ஷனை வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இந்த ரிட்டன் வெர்ஷன் ஆப்போசிட் பார்ட்டிஸ் போட்ட உடனே 2 பார்ட்டிஸும் அவங்கவுங்களோட சாட்சியத்தை கொடுக்கணும். இது வந்து ஒரு ப்ரூஃப் அஃபிடவிட் மாதிரி நம்ம வந்து சாட்சியம் அளிக்க வேண்டும். இந்த ப்ரூஃப் அஃபிடவிட் கூட நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம பக்கத்தில் ஃபைல் பண்ணியிருக்கோமோ, நம்ம கேஸுக்கு எவிடென்சரி டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எக்ஸிபிட்ஸாக குறியீடு செய்யணும். இந்த எக்ஸிபிட்ஸ் மார்க்கிங், ப்ரூஃப் அஃபிடவிட் அலாங் வித் எக்ஸிபிட்ஸ் மார்க்கிங் எல்லாம் முடிஞ்சப்புறம் வாதம் நடக்கும். நம்ம ரிட்டன் ஆர்கியூமெண்ட்ஸ் ரைட்டிங்கில் கூட போடணும். அதே மாதிரி ஓரல் ஆர்கியூமெண்ட்ஸ் கூட நீதிமன்றத்தில் ஓரல் ஆர்கியூமெண்ட்ஸ் கூட வாதம் செய்யணும். இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்டப்புறம் கோர்ட் வந்து ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து கோர்ட் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். இப்போ நுகர்வோருக்கு சாதகமாக ஆர்டர்ஸ் போட்டுட்டாங்கன்னா கோர்ட்டு இப்போ ஏதாவது நஷ்ட ஈடு கொடுக்க சொல்லி ஆப்போசிட் பார்ட்டிஸ்க்கு டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னா இப்போ அடுத்தது அந்த ஆப்போசிட் பார்ட்டிஸ் அதை கட்டலை, கோர்ட் ஆர்டர் படி அவங்க வந்து அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அதை வந்து பணம் வாங்கறதுக்காக எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிக்யூஷன் அப்ளிகேஷன் எந்த கோர்ட் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்களோ அதே கோர்ட்ல வந்து நீங்க எக்ஸிக்யூஷன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். இந்த எக்ஸிக்யூஷன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணதுலயும் அந்த ஆப்போசிட் பார்ட்டிஸ் அவங்க தான் ஜட்மெண்ட் டெட்டார்ஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் போகும். இப்போ அவங்க அந்த பணத்தை கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டு கோர்ட் ஆர்டர் பண்ணி அவங்க கொடுக்கலன்னா அவங்களோட அசையும் சொத்து, அசையா சொத்து எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி விற்று இந்த பணத்தை வாங்கி கொடுக்குற பவர்ஸ் வந்து கோர்ட்டுக்கு இருக்குது. இதே மாதிரி அரெஸ்ட்டுக்காகவும் நீங்கள் வந்து எக்ஸிக்யூஷன் அப்ளிகேஷன் போடலாம். 3 வருஷம் சிறை தண்டனை கொடுக்க அதிகாரம் இந்த கோர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை வாங்கலாம். இப்போ இந்த கோர்ட் போட்ட ஆர்டர்ஸ் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் அப்போ அடுத்தது வந்து அப்பீல், மேல்முறையீடு நீங்கள் போட வேண்டியிருக்கும். இப்போ மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நீங்கள் கேஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அந்த ஆர்டர்ஸ் உங்களுக்கு திருப்தியாக இல்லை, பாதகமாக இருக்கோ, அப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்ட நஷ்ட ஈடு கொடுக்கல, கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அதில் திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மேல்முறையீடு மாநில குறைதீர் ஆணையத்துக்கு நீங்கள் ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி மாநில குறைதீர் ஆணையம் ஆர்டர்ஸ் மேலே தேசிய குறைதீர் ஆணையம், தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் நீங்கள் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி 2 ஸ்டேஜஸில் 2 அப்பீல் கொடுத்துருக்காங்க. மாவட்ட குறைதீர் ஆணையத்திலேருந்து மாநில குறைதீர் ஆணையம், மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்திலேருந்து தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஆர்டர்ஸ்லேருந்தும் நீங்கள் வந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லெவல்லையும் உங்களுக்கு அப்பீல் இருக்குது. இந்த அப்பீல் ஃபைல் பண்ணுறதுக்கு கோர்ட் ஃபீ எதுவுமே கிடையாது. நுகர்வோர் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்பீல் ஃபைல் பண்ணலாம், கோர்ட் ஃபீ கிடையாது. இப்போ நீங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணுறப்ப என்னென்ன அது கூட நீங்கள் போடணும்னு பார்க்கலாம். இப்போ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் அப்படின்னா நீங்கள் அந்த கீழ்கோர்ட்டு போட்ட ஆர்டர்ஸில் என்னென்ன தவறுகள் இருக்குது, எதுக்காக உங்களுக்கு அது திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் நீங்கள் போட வேண்டியிருக்கும். அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் கூட கீழ்கோர்ட்டில் நீங்கள் போட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் போட்ட கம்ப்ளைண்ட் காப்பி, அப்புறம் கம்ப்ளைண்ட்டோட சேர்த்து போட்ட டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் எதிர்த்தரப்பில் போட்ட ரிட்டர்ன் வெர்ஷன், அவங்க மார்க் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லா எக்ஸிபிட்ஸும் என்னென்ன மார்க் ஆயிருக்கோ இதெல்லாம் சேர்த்து போட வேண்டியிருக்கும். இது கூட அந்த ஒரிஜினல் ஆர்டர் காப்பி, கோர்ட் பாஸ் பண்ண கீழ்கோர்ட்டில் போட்ட ஒரிஜினல் ஆர்டர், இந்த ஆர்டர் காப்பியும் நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். இதுவும் ஃபைலிங்கில் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த அப்பீல் வந்து நம்பர் கொடுத்து இந்த அப்பீல்லையும் என்கொயரி நடத்துவாங்க. இருதரப்பு வாதங்கள் கேட்டு ஆர்டர்ஸ் போடுவாங்க. இப்போ பாதிக்கப்பட்டவங்க
ஆப்போசிட் பார்ட்டிஸ் யார் மேலே நஷ்ட ஈடு கொடுக்க சொல்லி ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்க அப்பீல் போகணும்னா அவங்களுக்கும் இதே மாதிரி தான். ஆனால் அவங்க வந்து அந்த 50% ஆஃப் தி ஆர்டர் அமௌண்ட் கீழ்கோர்ட்டில் எவ்வளோ நஷ்ட ஈடு கொடுக்க சொல்லியிருக்காங்களோ அதில் 50% அமௌண்ட் டெபாசிட் பண்ணப்புறம் தான் அவங்க வந்து அப்பீல் போக வேண்டியிருக்கும். ஸோ இதே மாநில குறைதீர் ஆணையம் இருந்தாலும் சரி, தேசிய குறைதீர் ஆணையமாக இருந்தாலும் சரி, இந்த அப்பீல் வந்து இந்த மெத்தடில் தான் போடணும். இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தர்ராஜன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.